பாடலை நான் இப்போது பாடிக் காட்டப் என்ற அன்பே சிவம் என்பதை ஆற்றல் படைத்தால் அந்த ஆற்றலுக்குள் அடங்கும் பாடல் எவ்வாறு பாடிக்கலாம் என்று பாடி. ஓம் சிவாய ரகரகரகரகரகர ஓம் சிவாய சினை சிவம்பொருள் உலகம் தரும் உலகப் பொருள் சிவமே அலையாடும் கடலோரத்தின் அழகும் சிவமே அலையாடும் கடலோரத்தில் இருக்கும் சிவமே என் அழகென்ற பொருள் தேடும் அன்பும் சிவமே ஒளியே ஒளியின் வரும் வழியில் வழிதான் சிவமே என்னப்பன் சிவனோ அன்றொழிக்கும் மனமே சிவன் அழகுமடிவேலின் அப்பன் சிவனே என் அன்மையின் உடலும் சிவனே சக்தியின் பொருள் சிவனே பரம்பொருள் சிவமே பக்தியும் சிவனே அழகென்பதை உலகத்தில் படைத்தவன் அவன் அதிகம் பரப்புவது ஒளியின் சக்தியாம் சிவம். இந்த சிவன் என்பதை ஒளியாக்கும் வடிவமும் சிவம் என்பது. சிவன் கொடுக்கும் அழகை அவன் கொடுத்தால் அவன் படைப்பென்பது சிவம். சிவனில் வரும் ஒளியை படைப்பதற்கு அழகென்பது இருந்தால் அழகென்பதை படைப்பதற்கு சிவமே ஒளியாகும் என்பது கருத்தில் வரும் ஒளியாகும். நிற்கும் நிலை தவறாதற்கு நிற்பது ஒளியாகும். வந்த வழி மறவாதற்கு வாஜலே வழியாகும் என்பது. அன்று மலை தொடு அன்றாள் வழி தொடும் அழகென்பதை படைக்கும் பிரமன் படைப்புது பிரமா உன் படைப்பில் ஒளியாகும். மயிலே வாகனம் கொண்டு தன் வடிவில் வடித்த உலகத்தை உலகமாய் படைத்தார் சிவத்தின் சக்தி பலன் கிடைத்தான் வடிவேலன் வேல் கொடுத்து வந்தான் வடிவேலன் வேல் கொடுத்து வந்தான் வடிவேலன் அன்பு பொருள் கொடுத்தவன் பரம்பொருளாம் சிவன் பொருள். அந்த பொருளை அடக்குவதின் முன்பொருள் நிற்கும் முருகப் பொருளின் பக்தி பரவசமூட்டும் சிவனின் வழி. அந்த பரம்பொருளை அடைவதற்கு பக்தி என்பது ஓங்கி வளரும். அந்த ஓங்கி வளரும் பக்தியால் வரும் அவனே பரம்பொருளின் காணும் சித்தம் சிவன் ஒளியாம். ஒளியின் வரும் பரம்பொருளாம். பொருளின் வரும் அடக்கங்களை அறியாதவர்க்கு கர்வ எண்ணங்கள் இருந்தாலும் கடந்து செல்லலாம். ஆனால் கர்வத்தில் நிற்க ஆடுபவர்களை காட்டிக் கொடுப்பதுதான் மாற்றங்களாயிருக்கலாம்.